சற்று முன் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போன விஜய், திடீரென கைதான புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, உச்சக்கட்ட பரபரப்பில் தாவேகா தொண்டர்கள். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் விஜய் மக்களை சந்திக்க கிளம்பி இருக்கிறார். ஏற்கனவே கரூருக்கு அவர் சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இதனை அடுத்து சேலத்தில் நடந்த கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார். அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளேயே சற்று நேரத்திலேயே இன்னொருவர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளிவர தொடங்கின. அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் அவர்கள் உங்கள் விஜய் நான் வாரேன் என்கின்ற பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். இந்த பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அந்த சம்பவத்துக்கு விஜயின் அலட்சியம், தாமதமான வருகை மற்றும் தாவேகாவினர் செய்த ஏனோ தானோ என்ற ஏற்பாடுதான் காரணம் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். அது மட்டுமின்றி சம்பவம் நடந்த இடத்துக்கு விஜய் நேரில் செல்லாததும் ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்தித்தது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்திற்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்னதும் பெரிய கண்டனத்தை விஜய்க்கு பெற்றுக் கொடுத்தது. துக்கம் நடந்த வீட்டிற்கு நேரில் சென்றுதான் ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர நிதி உதவி, பொருள் உதவி அளிப்பது போல் நேரில் வரவழைத்து துக்கம் விசாரிப்பது மனித மாண்பே இல்லை. இப்படிப்பட்ட ஐடியாவை எல்லாம் விஜய்க்கு யார்தான் கொடுக்கிறார்கள்? இப்பொழுதே இப்படி என்றால் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்னலாம் செய்வாரோ என்று ஏகப்பட்ட புகார்கள் அவர் மீது எழத் தொடங்கின. கரூர் பிரச்சனை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையும் தொடங்கியது. இனிமேல் விஜயின் கூட்டங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்தார்கள். அந்த நம்பிக்கையோடுதான் சேலத்தில் விஜய் நடத்திய கூட்டத்தில் பலரும் பங்கேற்றார்கள். கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் விஜயின் 20 நிமிட பேச்சை கேட்டார்கள். ஆனால் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு முறையான அடிப்படை வசதியை இந்த முறையும் தாவைக்காவினர் செய்யவில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் நின்றதன் காரணமாக மயங்கி விழுந்து சூரஜ் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் இன்னொரு தகவலும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. அதாவது சூரஜ் மட்டுமின்றி சேலம் கூட்டத்தில் இன்னொருவர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளிவர தொடங்கின. இது மேற்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேகாவினர் கூட்டத்திற்கான அடிப்படை வசதிகளை சரியாக செய்யாததுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பலரும் கூற ஆரம்பித்தார்கள். மேலும் விஜயின் கூட்டங்கள் வர வர பிண கிடங்குகளாக மாறத் தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனங்கள் எழத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவரோ வழக்கம் போல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி அஜிதா அக்னேல் தனக்கு பதவி கொடுக்காததால் விஜயின் காரை மறித்து முறையிட சென்றார். ஆனால் விஜயோ அவரை ஒரு பெண் என்றும் கூட பாராமல் உதாசீனப்படுத்திவிட்டு சென்றார். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த பெண் தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது விஜய் உட்பட தாவேகா நிர்வாகி யாரும் அஜிதாவை பார்க்க மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே விஜய் மக்கள் இயக்கத்தில் கை காசை போட்டு நிறைய நலத்திட்ட உதவிகளை பலரும் செய்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் உரிய பதவியோ மரியாதையோ கிடைக்கவில்லை என்பதால் பலரும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தாவேகா சார்பில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் புசி ஆனந்த் தலைமையில் நடந்தது. அப்போது சில மாவட்டங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு சீட் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அங்கு நிறுத்தப்படும் வேட்பாளரை தளபதி விஜயாக கருதி அந்த வேட்பாளரின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று கூறினாராம். இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கட்சி தொடங்கும் முன்பே பல்வேறு நலத்திட்டங்களை செய்து
விஜய்க்காகவே உழைத்து கொண்டிருக்கும் தங்களுக்கு சீட் இல்லை என்பதால் அவர்கள் தாவேக்காவிலிருந்து விலக முடிவெடுத்து இருக்கின்றார்களாம். மாவட்ட நிர்வாகிகள் அப்படியே கூண்டோடு விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதே விஜயின் காதுகளுக்கு சென்றதால் அவர் பெரும் அதிர்ச்சியடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக புசி ஆனந்தை கடிந்து கொண்டதாகவும் விஜய் புசி ஆனந்தை எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் திமுகவில் இணையாமல் தாவேக்காவில் இணைந்தார். அப்போது பலரும் நீங்கள் உங்கள் அரசியல் அனுபவத்தை குறைத்துக் கொள்கிறீர்கள் என்று அவரிடம் குமுறினர். ஆனால் செங்கோட்டையன் அதையெல்லாம் காதில் வாங்காமல் திமுகவை விட்டுவிட்டு தாவேக்காவில் இணைந்தார். தற்போது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். அதாவது அதிமுகவின் முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரின் ஆதரவாளர்கள் தங்களுக்கு தாவேக்காவில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக சத்யபாமாவுக்கு மகளிர் அணியில் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை அது குறித்து எந்த அறிவிப்பும் வராதது அவரது ஆதரவாளர்களை ஏமாற்றமடைய வைத்திருக்கிறது. தங்களது உழைப்புக்கு கட்சியில் மதிப்பில்லை என கருதும் அவர்கள் தற்போது கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டி வருவது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் திமுகவிற்கு தாவ தயாராக இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைவதற்கு தயாராகி வருகின்றனர். தாவேக்காவின் கூடாரமும் அதிமுகவை போன்று காலி கூடாரமாக வாய்ப்புள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் உயிரிழந்த சூரஜின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் தாவேக்கா தலைவர்கள் அனைவருமே சூரஜ் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார் என்று அங்கங்கே இரங்கல் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அவருக்கு மாரடைப்போ வேறு எந்த ஒரு நோயோ எதுவுமே இல்லை என்று அவருடைய நெருங்கிய நண்பர் கூறியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தாவேக்கா தலைவர்கள் தங்கள் மீது எந்த பழியும் ஏற்படக்கூடாது என்று அந்த இளைஞர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என்று கூற ஆரம்பித்தனர். ஆனால் அவரது நெருங்கிய நண்பரோ சூரஜ் எனக்கு 20 வருடம் பழக்கம், அவருக்கு இதுபோன்று எந்த உடல் நோயும் இல்லை, அவர் நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருந்தார், இந்த கூட்டத்திற்கு வந்துதான் உயிரிழந்து விட்டார் என்று அவர் கூறியிருந்தது தாவேக்காவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் அந்த இளைஞர் கூறிய அந்த வாக்குமூலத்தால் தற்போது புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்த அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மொத்த பொறுப்பும் புசி ஆனந்த் கையில்தான் இருக்கிறது. கூட்டம் ஏற்பாடு என்று பல பொறுப்புகளும் புசி ஆனந்த் தான் பார்த்து வருகிறார். இதனால் இது தொடர்பாக புசி ஆனந்திடம் போலீசார் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.